ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் வா வாத்தியார். தயாரிப்பு சிக்கல், நீதிமன்ற வழக்கு அப்படின்னு பல சிக்கல்களை கடந்து ஒரு வழியா வெளிவந்திருக்கும் படம் இது. ஸ்டுடியோ கிரீன் சார்பா KE ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் கார்த்தி, கிருதி ஷெட்டி, சத்யராஜ், PL தேனப்பன், ராஜ்கிரண், ஆனந்தராஜ், ஷில்பா மஞ்சுநாத், கருணாகரன், GM சுந்தர், ரமேஷ் திலக், வித்யா போர்கியா, நிவாஸ் அதித்தன், மதுர் மிட்டால் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜார்ஜ் C. வில்லியம்ஸ் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு நலன் குமாரசாமி. புகழோடு வாழ்ந்த ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்ததும் வரலாறு ஆகிறான். அதுக்கப்புறம் மக்களோட நினைவுகளில் தங்கி இடம் பிடிக்கிறான். பின்னர் தெய்வமாக பார்க்கப்படுகிறான். அதுக்கப்புறம் தொன்மமாக மாறிவிடுகிறான். இப்படி மாறியதுக்கப்புறம் அவனை பற்றிய நிறைய கதைகள் கற்பனையாகவே எழுந்து வரும். இப்படி எழுந்து வரும்போது அவற்றின் பரவலை தடுக்கவே முடியாது. இதுக்கு சரியான உதாரணம் எம்ஜிஆர். இந்த உருவம் தொன்மமாக மாறிய விதத்துல தான் இந்த படத்தோட கதை உருவாகி இருக்கு. அதாவது ஒரு மனிதர் மேல பல தெய்வங்கள் அருள் கிடைச்சு அதுவா மாறுவதை பல படங்கள்ல பார்த்துருக்கோம். அப்படி எம்ஜிஆர் அருள் பெற்ற ஒரு பாத்திரத்தோட படைப்பு தான் இந்த திரைப்படம். சிலம்ப பிரியர் ராஜ்கிரண். இவர் ஒரு எம்ஜிஆர் பக்தர். வெறும் எம்ஜிஆர் ரசிகரா இருக்கிறது மட்டுமில்லாம எம்ஜிஆரை போல நேர்மையா வாழ முயற்சி பண்றாரு. தன்னுடைய பேரன் வாங்கிய லாட்ரி டிக்கெட்ல பரிசு விழுது. இப்படி பரிசு விழுந்த போது உழைக்காமல் கிடைக்கும் காசு தேவையில்லை அப்படின்னு அந்த லாட்ரி டிக்கெட்டை கிழிச்சு போடுற அளவுக்கு நேர்மையானவராக இருக்காரு. இப்படிப்பட்ட இவருக்கு எம்ஜிஆர் மறைந்த தினத்தன்னைக்கு ஒரு பேர குழந்தை பிறக்குது. எம்ஜிஆர் அம்சம் அப்படின்னு சொல்லியே அதை வளர்க்குறாரு. அந்த பேரன்தான் ராமுன்ற கார்த்தி. சின்ன வயசுல தாத்தா தன் பேரனை எம்ஜிஆர்னு நம்புறாரு. ஆனால் பேரனோ நம்பியாருடைய ரசிகரா எதிர்மறையான சிந்தனைகளோடு செயல்பட்டுட்டு வராரு. இப்படிப்பட்ட சூழல்ல கார்த்தி வளர்ந்து பெரியவனாகி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு. ராமுன்ற கார்த்தி எல்லா வகையான முறைகேடுகளுக்கு முன்னால நின்று அதை செய்ய தயாராகிறாரு. பெரிய பெரிய பண முதலாளிகளோட கைகூலியாக மாறுறாரு. சத்யராஜோடு இணைந்து மக்களின் விரோதமான பணிகளுக்கு துணை போறாரு. அதாவது தவறான நபர்களோடு கூட்டணி வச்சு பணத்துக்காக எல்லா கெட்ட வேலைகளையும் செய்கிறாரு. தன்னுடைய பேரன் இப்படி வழி மாறியதை நினச்சி நொந்து போகிறாரு ராஜ்கிரண். அதுவே இவரோட இறப்புக்கு காரணமாக அமையுது. அதுக்கப்புறம் தாத்தாவோட நினைவு கார்த்தியை தொந்தரவு பண்ணுது. அவரை அறியாமல் எம்ஜிஆரோட உணர்வு மற்றும் அருள் கார்த்தியோட உடம்புக்குள்ள புகுந்து அவரை ஆட்டுவிக்குது. அதாவது மனிதர் மேலே சாமி வந்து மலை ஏறுவது மாதிரி இவரோட கதாபாத்திரத்துக்குள்ள எம்ஜிஆர் அருள் வந்து மலை ஏறுது. இது பல வகையான சுவாரஸ்யங்களுக்கும் பரபரப்பான திருப்பங்களுக்கும் வழிவகுக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. 1987 கதை தொடங்குது. 80களை நினைவூட்ட மாசிலா நகர் அப்படின்ற ஒரு கற்பனை நகரை உருவாக்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட மெனக்கெடல்களுடன் தான் இந்த திரைப்படம். மக்கள் மனசுல இன்னைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியவர் மறைந்த நடிகர் மற்றும் முன்னாள் தமிழக முதல்வர் திரு MG ராமச்சந்திரன் அவர்கள். அவரை ஒரு சூப்பர் ஹீரோவாக சித்தரித்து அதை ஃபேண்டசி மற்றும் நகைச்சுவை கலந்து கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் நலன் குமாரசாமி. இவர் இதுக்கு முன்னாடி சூதுகவும் காதலும் கடந்து போகும் படங்களை இயக்கியவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. ராமேஸ்வரன், ராமச்சந்திரன் அப்படின்னு 2 கேரக்டரில் நடிச்சிருக்காரு கார்த்தி.
போலீஸ், எம்ஜிஆர் அப்படின்னு 2 முகங்கள் காட்டி மாறி மாறி நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா போலீஸ் கதாபாத்திரத்தில் எதிர்மறையான குணாதிசயங்களை வெளிப்படுத்துவது, அவருக்குள்ள எம்ஜிஆரோட விளைவு ஏற்படும் போது உடல் மொழி, பேச்சு எல்லாம் எம்ஜிஆர் போல மாறி விடுவது, இப்படி சில. கிருதி ஷெட்டி இளமையும் அழகும் உடைய இவங்களோட இந்த திரை தோற்றம் பார்க்கும் பார்வையாளர்களுக்கு நிறைவான அனுபவத்தை கொடுக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இவங்களோட அழகு மற்றும் நடன முறை. எம்ஜிஆரின் முரட்டுத்தனமான ரசிகரா பூமி பச்சைன்ற கேரக்டரில் ராஜ்கிரண் அப்பாவித்தனத்துடன் தன்னுடைய அழுத்தமான நடிப்பின் மூலம் பார்வையாளர்கள் மனசில் இடம் பிடிக்கிறாரு. பெரிய பல்லுடன் வித்தியாசமான தோற்றத்தில் பெரியசாமின்ற கேரக்டரில் சத்யராஜ் அமைதிப்படை அமாவாசையை நினைவூட்டினாலும் தனக்கான வில்லத்தனத்துடனே. மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஷில்பா மஞ்சுநாத், நிழல்கள் ரவி, ஆனந்தராஜ், ஜிஎம் சுந்தர், ரமேஷ் திலக், கருணாகரன், பிஎல் தேனப்பன், யார் கண்ணன் இவங்களோட சிறப்பு தோற்றத்தில் பாபி சிம்ஹா உட்பட எல்லாருமே கேரக்டருக்கு பொருத்தமான தேர்வாக டிராவல் ஆகி அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் விவேக், முத்தமிழ், கெளுத்தி, துரை இவங்களோட லிரிக்ஸ் படத்தோடவே பயணமாகுது. எடிட்டர் வெற்றி கிருஷ்ணன், ஸ்டன் டைரக்டர் அனலரசு, கலை இயக்குனர் TRK கிரண், நடன இயக்குனர் சாண்டி, M ஷெரீப் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. எம்ஜிஆர் அப்படின்ற இந்த 3 எழுத்து அம்சம் என்னவெல்லாம் செய்கிறது அப்படின்றத கமர்ஷியலாக சொல்லி அழுத்தமான அரசியலை அலட்டி கொள்ளாமல் பேச முயற்சி பண்ணியிருக்கு இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.